V-Care Hair and Skin Clinic AFT Activated Follicular Transplant என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்திட V-Careக்கு கால் பண்ணுங்க. வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வையை திருப்பலாம். பரபரப்பான செய்திகளை அறிந்து கொள்வதில் இலங்கை மக்களுக்கு வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு என வேறுபாடுகள் இல்லாத காரணத்தால் அர்ச்சுனா போன்ற அரைவேக்காட்டு மனிதர்களின் கிறுக்குத்தனமான செய்திகளை அறிவதற்கு கூட அவர்களுக்கு ஆர்வம் இருக்கத்தான் செய்கின்றது. இவ்வாறான கிறுக்குத்தனமான செய்திகளை அதுவும் இல்லாவிட்டால் ஸ்ரீலங்காவின் வேங்கொட வதுரவ பிரதேச சதுப்பு நிலப்பகுதியில் நாடே எதிர்பார்த்து கொள்ளும் புதையல் கிட்டியதா என்பது குறித்த செய்திகளையும் அறிந்து கொள்ளும் ஆர்வம் நீட்சிக்கு உள்ளாக்கத்தான் செய்கிறது. இதனால் இலங்கை தீவின் குடிமக்களுக்கு இவ்வாறான செய்திகளுக்கு பின்னர்தான் IMF ஆகிய அனைத்துலக நாணய நிதியத்தின் இலங்கை குறித்த 3வது மீளாய்வு குறித்த செய்திகளை அறிந்து கொள்ளும் ஆர்வம் நிற்கின்றது. இலங்கை குறித்த 3வது மீளாய்வு குறித்த செய்திகளை அறிந்து கொள்ளும் ஆர்வம் உள்ளது. அந்த வகையில் அனைத்துலக நாணய நிதியத்தின் 3வது மீளாய்வு குறித்து அந்த அமைப்பின் முகங்கள் இன்று காலை கொழும்பில் பகிரங்கப்படுத்திய அதிகாரபூர்வ அறிக்கையில் குறிப்பிடப்பட்ட விடயங்கள் குறித்து அறியும் ஆர்வம் குறைவாகவே இருந்தது. அதற்கு மறுபுறமாக இப்போதைய நிலையில் தென்னிலங்கையில் உள்ள சிங்கள மகா ஜனதாவுக்கு வயாங்கொடையில் பாலமாக பெரும் தங்க புதையல் கிட்டிக்கொண்டாலாவது நாடு முன்னேறி கொள்ளாதா என்ற ஒரு நப்பாசையும் இருக்கத்தான் செய்கிறது. அந்த இடத்தில் நீதிமன்ற உத்தரவின் பேரில் இன்று 3வது நாளாகவும் புதையல் வேட்டைகள் நடந்தன. இந்த இடத்தை குறிவைத்து கடந்த காலங்களில் சட்டவிரோத புதையல் தேடிகள் சுயம்புவான அகழ்வுகளை மேற்கொண்டு கைதாகி கழிதின்ற நிலையில் நீதிமன்றத்தின் உத்தரவில் ஸ்ரீலங்காவின் அதிரடிப்படையினர் குறித்த இடத்தை படிம பரிசோதனைக்கு உள்ளாக்கிய போது அந்த இடத்தில் நிலத்துக்கு கீழ் ஏதோ ஒன்று பெரிதாக இருப்பது அவதானிக்கப்பட்டதும் குறித்த இடத்தில் அகழ்வு பணிகளை மேற்கொள்ளுமாறு நீதிமன்ற உத்தரவு பறந்தது. நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் கடந்த 2 நாட்களாக குறித்த இடத்தில் புதையல் அகழ்வு ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்ட நிலையில் இன்றும் அகழ்வுகள் தொடர்ந்த நிலையில் இந்த செய்தி இலங்கையரை உற்றுநோக்க வைக்கும் செய்தியாகிவிட்டது. ஆனால் அந்த இடத்தில் பாலமாக ஒருவேளை தங்க புதையல் கிட்டிக்கொண்டாலும் கூட இலங்கை வாழ் சாமானிய மக்களின் வாழ்வு அவர்களின் முதுகுகளில் அரச கடன் சுமையற்ற ஒரு காலத்தை உருவாக்கிக் கொள்வதற்கான சாத்தியங்கள் இல்லை என்பதே நாணய நிதியம் இன்று வெளிப்படுத்திய அதன் 3வது மீளாய்வின் முடிவுரை இருந்தது. AKDR மேற்பார்த்த தேசிய மக்கள் சக்தி தனது தேர்தல் பரப்புரை மேடைகளில் IMFின் கடன் உடன்பாடு குறித்து மணலை கயிறாக திரித்து வானத்தை வில்லாக வளைத்து சில அசாத்தியங்களை செய்ய போவதாக சொல்லிக் கொண்டாலும் இப்போதைய நிலையில் இந்த ஆடுகளத்தில் IMFின் பக்கம்தான் புள்ளிகள் அதிகமாக இருப்பது தெரிகிறது. எனினும் நேற்று நடத்தப்பட்ட 3வது மீளாய்வு குறித்த பேச்சுக்களின் போது 2 தரப்பும் உடன்பாட்டுக்கு வந்து கொண்டதாகவும் மீளாய்வு தொடர்பான கலந்துரையாடல்கள் வெற்றிகரமாக முடிந்ததாகவும் சில செய்திகள் புன்முறுவலுடன் சொல்லப்படத்தான் செய்கின்றது. IMFின் இந்த மீளாய்வானது 2022இல் இலங்கை தீவில் ஏற்பட்ட அதல பாதாள பொருளாதார நெருக்கடியில் இருந்து அந்த தேசம் மீட்சியடைந்து கொள்வதற்கான ஒரு முக்கிய படி என 2 தரப்புமே லாவணிவாடி கொள்கின்றன. எனினும் ரணிலின் ஆட்சியில் செய்யப்பட்ட நாணய நிதிய உடன்படிக்கை மக்களின் ஜனநாயக அபிலாஷைகளுக்கு முரணாக இருப்பதால் அந்த உடன்படிக்கை புதிதாக மாற்றப்பட வேண்டுமென ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா இடித்துரைத்துக் கொண்டாலும் இப்போதைக்கு இந்த விடயத்தில் நாணய நிதியம் முறையான நகர்வுகளை செய்வதற்கு ஒன்றும் இல்லை என்பதுதான் தெரிகிறது. புதிய அரசாங்கத்தை பொறுத்தவரை தாம் ஆட்சியை பிடித்துக் கொள்வதற்கு முன்னர் வழங்கி கொண்ட சில வாக்குறுதிகளை ஆட்சி தரப்பாக இருந்து கொள்வது செய்வது கடினம் என்ற நிலையை அது யதார்த்தமாக எதிர்கொள்கிறது. இதனால் தான் அதன் ஆட்சியின் ஆரம்பமே வேறு வழியின்றி சில நீக்குப்போக்குகளை காட்டிக்கொள்கிறது. அவ்வாறான நீக்குப்போக்குகளில் ஒன்றாகத்தான் நாணய நிதியத்துடன் ஏற்கனவே இணக்கப்பாடு கண்டுள்ள ஒப்பந்தத்தை மாற்றி புதிய ஒப்பந்தம் ஒன்றை எட்டப்போவதாக தேர்தல் மேடைகளில் முழங்கிய AKD தரப்பு இப்போதைய நிலையில் ஏற்கனவே நாணய நிதியத்துடன் செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கையை அவ்வாறே நடைமுறைப்படுத்த போவதாக கூறிக்கொள்கிறது. இந்த விடயம் நேற்று முன்தினம் AKDR நாடாளுமன்றத்தில் வழங்கிய கொள்கை பிரகடன உரையிலும் எட்டி பார்த்தது.
இதேபோல கேபினெட் எனப்படும் அமைச்சரவை அமைச்சுக்களின் தொகையில்தான் பிரதி அமைச்சர்கள் நியமிக்கப்படுவார்கள் என தேர்தல் மேடைகளில் கூறிய ஏகேடி தரப்பு அந்த உறுதிமொழிகளிலும் ஒரு பின்வாங்கலை செய்து 22 பேர் கொண்ட அமைச்சரவை இருந்தாலும் 29 பிரதி அமைச்சர்களை நியமித்துள்ளது. இவ்வாறான ஒரு பின்னணியில் இப்போது நாடளாவிய ரீதியில் திசை காட்டிக்கு உள்ள அலை தணிந்து கொள்வதற்கு முன்னர் அந்த அலையை நீட்சிப்படுத்தி அதில் இயன்றளவு ஆதாயத்தை எடுப்பதற்கு தேசிய மக்கள் சக்தி திட்டமிட்டுக் கொள்வதால் 2025 ஆண்டு பிறந்தவுடன் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்தி கொள்ள அது வாஞ்சைப்படுவதாக தெரிகிறது. இதனை அமைச்சர் விஜித ஹேரத் இன்று உறுதிப்படுத்தியுள்ளார். கடந்த செப்டம்பரில் ஸ்ரீலங்காவின் முதன்மை தலைவாரி தேர்தலில் வெற்றி பெற்றதும் பலவீனப்பட்டிருந்த எதிர்க்கட்சிகளின் தட்ப வெட்பத்தை கண்ட ஏகேடிஆர் எதிர்க்கட்சிகள் சுதாகரித்துக் கொள்ளும் வகையில் ஒரு நேரத்தை வழங்கிக் கொள்ளாமல் உடனடியாகவே நாடாளுமன்றத்தை கலைத்து பொது தேர்தலுக்கு உத்தரவிட்டார். ஏகேடி தரப்பு எதிர்பார்த்தது போலவே கடந்த பொது தேர்தலில் அந்த தரப்புக்கு அபரிமிதமான அறுவடை 3/2க்கு அப்பால் கிட்டிக் கொண்டதால் அந்த வெற்றி கனகனப்பு வழங்கும் சூட்டோடு சூடாக உள்ளூராட்சி மன்ற தேர்தலையும் இயன்றவரை விரைவாக நடத்தி அவற்றையும் கைப்பற்ற ஏகேடிஆர் தரப்பு முனைப்பு காட்டுகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இடம்பெற்ற பொது தேர்தலில் கடுமையாக அடிவாங்கி சுருண்ட எதிர்க்கட்சிகள் இப்போதைக்கு மீள் கட்டமைப்பை செய்து அரசியல் செய்வது கடினம் என்பதை எதிரணி தரப்பில் தேசிய பட்டியலை மையப்படுத்தி இடம்பெறும் குடிமிப்பிடி சண்டைகளும் கூத்துக்களும் வெளிப்படுத்தி நிற்கின்றன. இதனால் எதிராளிகள் முட்டுச்சந்தில் முட்டிக்கொண்டு நிற்கும் போதே தாம் முன்னேறும் திசையில் செல்ல விரும்பிக் கொள்ளும் திசை காட்டி விரைவாக உள்ளூராட்சி தேர்தல் களத்தில் கவனம் செலுத்த பார்க்கும் என்பதும் நிதர்சனம். ஏகேடிஆர் தரப்பு உள்ளூராட்சி தேர்தலை நடத்த மனப்படும் நிலையில் ஸ்ரீலங்காவின் தேர்தல் ஆணையகம் கூட வேறுவழியின்றி அடுத்த ஆண்டின் ஆரம்பத்தில் உள்ளூராட்சி தேர்தலை நடத்தியே ஆக வேண்டும். ஏனெனில் கடந்த ஆண்டு மார்ச் 9ஆம் தேதியே இந்த தேர்தல் நடத்தப்பட வேண்டிய நியதி இருந்தது. ஆனால் அன்றைய நாட்களில் இவ்வாறாக தேர்தல் நடத்தப்பட்டால் அது தமக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் என கருதிய ரணில் சக ராஜபக்ஷ தரப்பு தோல்வி பயத்தால் தேர்தலை நடத்தி கொள்ள நிதியில்லை என்ற காரணத்துடன் அந்த தேர்தலை பிற்போட்டது. இதனையடுத்துதான் எதிர்க்கட்சிகள் இந்த விடயத்தில் ஸ்ரீலங்காவின் உச்ச நீதிமன்றத்தை நாடிக்கொண்டன. உச்ச நீதிமன்றத்தை நாடிய எதிர்க்கட்சிகளுக்கு அதில் கைமேல் நல்ல பலனும் கிடைத்தது. அதன் அடிப்படையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை இயன்றவரை விரைவில் நடத்துவதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்யுமாறு ஸ்ரீலங்காவின் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்ட கதை ஏற்கனவே தெரிந்த கதை. இந்த உத்தரவின் அடிப்படையில் தற்போது உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்தும் நகர்வுகளை ஸ்ரீலங்கா தேர்தல் ஆணையகம் ஆரம்பிப்பது தெரிகிறது. ஆனால் மார்ச்சில் இடம்பெறவிருந்த இந்த தேர்தலுக்காக தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்களின் நிலைமை இப்போது பெரிதும் மாறிவிட்டது. அன்று ஒன்றாக இருந்த முகாம்கள் இப்போது பிளவடைந்து விட்டன. இதனால் அன்றைய வேட்புமனு பட்டியலில் இப்போது தேர்தலை நடத்தி கொள்வது பொருத்தமற்ற ஒரு நகர்வாக இருந்தாலும் இதெல்லாம் எமது பிரச்சனை அல்ல, உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மீறாமல் தேர்தலை நடத்துவதுதான் எமது பிரச்சனை என அடம்பிடித்துக் கொள்ளும் ஸ்ரீலங்காவின் தேர்தல் ஆணைக்குழு எதிர்வரும் ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதத்தில் உள்ளூராட்சி தேர்தலை நடத்துவது நிச்சயம் என கங்கணம் கட்டி நிற்கிறது. தேர்தல் ஆணையகத்தின் இந்த கங்கணங்கட்டு நிலைப்பாடு ஏகேடி தரப்புக்கும் மறைமுக உற்சாகத்தை வழங்கக்கூடிய ஒரு நிலைமை என்பதை மறுப்பதற்கில்லை. ஆக மொத்தம் சிங்கள மகா ஜனதாவுக்கு வேயாங்கொடையில் புதையல் குவியல் கிட்டியதோ இல்லையோ, ஏகேடிஆர் தரப்பு அதிகார குவியல் புதையலை மீண்டும் ஒருமுறை ஜனநாயக ரீதியில் இலங்கையில் குவிக்க தலைப்படுவது ஒரு மறைமுக செய்தியாக நிழலாடிக் கொள்ளவே செய்கிறது. இவை இலங்கை குறித்த விடயங்கள். அடுத்து உலக நிலவரத்தை நோக்கிக் கொண்டால் உக்ரைனிய ரஷ்ய போர்க்களத்தின் கொதிநிலை கடந்த சில நாட்களாக அதிகரித்து வருவது வெளிப்படையாகவே தெரிகிறது. எதிர்வரும் ஜனவரியில் அமெரிக்க அரசு தலைவராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றுக் கொள்வதற்கு முன்னர் இரண்டு தரப்புமே தத்தமது பலமான நிலையை காட்ட வேகமாக இயங்கிக் கொள்வதால் உக்ரைனிய ரஷ்ய மோதல் களம் புதிய கொதிநிலைக்குள் புகுந்துவிட்டது. தம்மிடமுள்ள சக்தி வாய்ந்த புதிய ஏவுகணைகள் உக்ரைன் மீது ஏவப்பட தயாராக உள்ளதான ஒரு எச்சரிக்கை செய்தியை ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டின் நேற்று தனது திடீர் தொலைக்காட்சி உரையில் குறிப்பிட்டுள்ளார். ரஷ்யா நேற்று முன்தினம் உக்ரைன் மீது ஏவிய புதிய ரக ஒரேஷ்னிக் ஏவுகணையை இப்போதைக்கு உக்ரைனின் வான் பாதுகாப்போ அல்லது மேற்குலக நாடுகளின் வான் பாதுகாப்போ தடுக்க முடியாது என்பதால் இவ்வாறான புதிய ஏவுகணைகளின் சோதனை களமாக உக்ரைன் மாற்றப்படும் எனவும் புட்டின் தனது எச்சரிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். உக்ரைன் முதன்முறையாக ரஷ்யா மீது மேற்குலகம் வழங்கிய ஸ்டோம் ஷேடோ மற்றும் அமெரிக்க ஏவுகணைகளை ஏவிய நிலையில் ரஷ்யாவின் ஒரேஷ்னிக் பதிலடி வந்திருக்கிறது.
ஒரேஷ்னிக் ஏவுகணையை பொறுத்தவரை அது ஹைப்பசோனிக் எனப்படும் ஒலியை விட 10 மடங்கு வேகத்தில் செல்லும் ஒரு ஏவுகணையாக அடையாளப்படுத்தப்படுகின்றது. இந்த ஏவுகணைக்கு மேற்குலக தலைவர்கள் தீவிரமான ஒரு பதிலை வழங்க வேண்டும் என உக்ரைனிய அரசு தலைவர் வோலாடிமிர் ஜெலன்ஸ்கி அழைப்பு விடுத்திருக்கின்றார். ஆனால் ரஷ்யாவின் இந்த ஒரேஷ்னிக்கால் கடந்த புதன்கிழமை உக்ரைனிய தலைநகர் கியேவில் உள்ள அமெரிக்க தூதரகம் திடீரென மூடப்பட்டமையும், நேற்று உக்ரைனிய நாடாளுமன்ற அமர்வு தடாலடியாக நிறுத்தப்பட்டமையும் ரஷ்ய ஏவுகணை குறித்த அச்சத்தை அம்பலப்படுத்தியுள்ளது. கடந்த சில நாட்களாக ரஷ்ய உக்ரேனிய மோதல் களத்தை மையப்படுத்திய கள நிலவரங்களும் ராஜதந்திர நிலவரங்களும் மாற்றமடைந்துள்ளன. ஜெர்மன் சான்சலர் ஒலாஃப் ஸ்கோல்ஸ் ஒருதலை பட்சமாக ரஷ்ய அரசு தலைவர் புட்டினுடன் 2 ஆண்டுகளுக்கு பின்னர் கடந்த வாரம் பேசிய பின்னர் இந்த அதிர்வுகள் நீட்சி அடைந்தன. ஜெர்மனியின் கூட்டணி அரசாங்கம் கவிழ்ந்ததால் அடுத்த வருடம் ஜெர்மனியில் பொது தேர்தல் எதிர்பார்க்கப்படும் நிலையில் கிழக்கு ஜெர்மனியில் உள்ள ரஷ்ய சார்பு வாக்காளர்களின் ஆதரவை பெற்றுக்கொள்ள முயலும் ஒலாஃப் ஸ்கோல்ஸ் அதன் அடிப்படையில் தான் விளாடிமிர் புட்டினுடன் பேசியதாக கிசுகிசுக்கப்படுகிறது. ஆனால் ஜெர்மனி ரஷ்யாவுடன் பேச்சுக்களை நடத்தியமை உக்ரைனையும் போலந்தையும் பகிரங்கமாக சீற்றமடைய வைத்தது. அதேபோல பிரான்சையும் பிரித்தானியாவையும் குமுற வைத்தது. உக்ரைனில் போரின் புதிய முடுக்கத்தை எதிர்கொண்டுள்ள மேற்கு நாடுகள் விளாடிமிர் புட்டினுக்கு எதிராக உறுதியான ஒரு ஒன்றுபட்ட பதிலை வழங்க போராடி வருவதை சமகால நிலவரங்கள் புலப்படுத்த செய்கின்றன. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.